எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டாலும் நமக்காக ஒரு வழியை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்ம எதிர்பார்த்திருக்கிற இடங்களிலிருந்து ஒருவேளை வராமல் இருக்கலாம் உதவி, ஆனால் ஆண்டவருக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ரொம்ப அழகான பாடல். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. நான் யாரை நோக்கி பார்க்கிறேன்? நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, ஆண்டவரே உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சிலர் நமக்கு ஒரு ஹோப் கொடுப்பாங்க பாருங்க, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம ரொம்ப நம்புவோம். ஏன்னா அவங்க அந்த அளவு ஒர்த்தா இருப்பாங்க, வேல்யூவா இருப்பாங்க. அவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும். நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மேலே அவங்க நமக்கு செஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு நிறைய வரும். ஆனால் உண்மையிலேயே அதல்ல. மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மாறுவார்கள். எப்பொழுது அவர்களால் சிலருக்கு செய்யக்கூடிய ஆசைகள் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு செய்ய முடியாது. அவர்கள் எல்லாருக்கும் செய்வார்கள், நமக்கு மட்டும் அவர்களால் செய்ய முடியாது. அது தடையாக இருக்கும். ஆனால் ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவங்க உனக்கு செய்ய வேண்டாம், அவங்க உனக்கு செய்ய வேண்டாம், நான் உனக்கு செய்வேன் என்பதற்காக தான் அந்த வாசல்களை ஆண்டவர் அடைக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை அடைக்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு செய்ய வேண்டான்னு நினைக்கல, அவங்க மூலமா செய்ய வேண்டான்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ அவர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்ய வேண்டான்னு நினைக்கிறாருன்னா அதுல கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு இந்த மாதம் உதவி வரப்போகிறது. என்னுடைய பலத்தால் அல்ல, என்னுடைய வேலையினால் அல்ல, கர்த்தரே எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் அடைத்த வாசல்களுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் அடைத்த வாசல்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு அடைத்த வாசல்கள் ஆண்டவரே எனக்கு செய்யாமல் இருப்பதற்காக அல்ல, நீர் உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பதற்காக, நீர் எனக்காக செய்வதற்காக தான் இந்த வாசலை நீர் அடைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் நான் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது அந்நிய நாட்டு ராஜாவினிடத்திலே ரொம்ப ஐக்கியமா இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு அவனை விடுதலை பண்றது அவ்வளோ பிரியம். அப்படின்னா அந்த ராஜா சொல்றாரு, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமா இவன் என் பக்கத்துல இருக்கிறான், இவனிடத்துல நான் ஒரு தீமையுமே பார்க்கல, அதனால இவன் நம்ம கூட யுத்தத்திற்கு வந்தா கண்டிப்பா நஷ்டமாகாது, அதனால நம்ம கூட அவன் யுத்தத்துக்கு வரட்டும்னு சொல்லும்போது அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்த்து நிற்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம், தாவீது யுத்தத்திற்கு நம்ம கூட வந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தனக்கு அந்நிய நாட்டிலே கூட இருக்கிற ஆதரவு அப்படியே முறிக்கப்படுகிறது. ஆனால் தாவீது ஒன்றை புரிந்து கொண்டான், ஆண்டவர் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தடுக்கிறாருன்னா அவரே நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்க போறாரு. ஒருவேளை அந்த ராஜா மட்டும் தாவீதுக்கு உதவி செய்து அந்த ராஜாவின் மூலமாக ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நீ எப்படி எங்களை விட்டுட்டு அந்நிய நாட்டு ராஜாவோட நீ போன, எப்படி அவரோட சேர்ந்து எங்களுக்கு விரோதமாவே நீ யுத்தம் பண்ண, நாங்க உங்களை ராஜாவா ஏத்துக்க மாட்டோம். அந்த யுத்தம் அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தான் பண்றாரு. தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு விரோதமாய் ஒரு நாட்டை ராஜா யுத்தம் பண்ணுகிறார். அவங்கள்ட்ட பாதுகாப்புக்காக தாவீது இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்கள் மூலமாகவே எதிர்ப்பு தெரிவிச்சு அவன் அதுல இருந்து துரத்தி விடுறாரு. வேண்டாம், உன்னை வச்சுக்க மாட்டோன்னு. ஆனா உண்மையிலே கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சிலர் மூலமாக நமக்கு வருகிற நன்மை தடைபட்டது என்கிறதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. சில லோன் உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்க கண்டிப்பா வருத்தப்படாதீங்க. சில இடங்களிலே கடன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மறுக்கப்படுகிறதா, கண்டிப்பா நீங்க வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அடைக்கிற எல்லா வாசல்களும் தீமைக்கானது அல்ல, கண்டிப்பாக நன்மைக்கானது.
நிச்சயமாய் நன்மைக்கானது. ஏன்னா அவரே நமக்காக திறப்பார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில நேரத்துல காலதாமதமே ஆனாலும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பார். ஆமென். திருச்சபையினுடைய இந்த இடத்தை வாங்குவதற்காக ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு 7 பேர் கொண்ட ஒரு டீம் வரும்போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த லோனை நாங்கள் தர்றோம், இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தர்றோம், இவ்வளவு அமௌண்ட் நீங்கள் மந்த்லி வட்டி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட வட்டி வந்து அன்னைக்கு அவங்க கேட்டது வந்து 2.5 லட்சம் ரூபாய். ஒரு மாதத்தினுடைய வட்டி வந்து 2.5 லட்சம் ரூபாய். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, இது எப்படி எங்களால் கட்ட முடியும், சாத்தியம் அப்படின்னு தெரியல, ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தடையாக போயிருச்சு. அது நடக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இந்த முயற்சியும் நடக்கலையே அப்படின்னு. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வழியை திறந்தார். வட்டியே இல்லாமல் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறந்தார். ஆமென். அப்போ அன்னைக்கு மட்டும் அந்த காரியம் நடந்துருச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ வட்டி கொடுத்துருப்போம் நம்ம. அதனால ஆண்டவர் நமக்கு அடைக்கிற வாசல்கள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகவே. அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏன் இப்படி அடைக்கிறாருன்னு தெரியும். ஆனால் ஒரு சில ஆண்டுகள் தாண்டி நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் அடைச்சது நல்லது, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனுமதித்தது நல்லது, அவர்கள் எனக்கு உதவி செய்யாதது நல்லது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதையும் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை. பாடுவோம். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க அப்பா. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். விசுவாசத்தோடு பாடும். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. ஒரு விசை கூட சேர்ந்து. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும்
கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி நீர் எங்களுக்காக செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இந்த மாதம் நடத்த போகிற வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் உம்முடைய அதிசயமான கரங்களை நீர் எங்களுக்கு காண்பிக்க போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் உம்முடைய கரத்தை நாங்க பார்க்க போகிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை நாங்க பார்க்க போகிறோம். உம்முடைய தாராளமான கரத்தை இந்த மாதம் நாங்க பார்க்க போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் செய்கிற கரத்தை இந்த மாதம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடுகிற தெய்வமே, இந்த மாதம் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைப்பீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி. மனதார எல்லாரும் நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு நல்ல கேடகமானவர். அவர் என் கால்களை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தேவன், அவர் உறங்க மாட்டார். எஸ், இந்த மாதம் அவருடைய கரத்தை நான் பார்க்க போகிறேன். அவருடைய கரத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்க கரத்தை இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் காண்பிக்க போகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. சொல்ல சொல்ல அந்த மகிமை நம்மை முழுவதுமாய். நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை எதிர்ப்பவர்கள் முத்தியில எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நல்ல கர்த்தர். எதிர்ப்பவர்கள் மத்தியில எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். எதிர்ப்பவர்கள் மத்தியில் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி சொல்லுமா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியில் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இப்ப சொல்லுவோம், இயேசுவே எனக்கு பலத்தை தரப்போகிறதற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், திருக்கரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளிலும் ஹல்லேலூயா முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததியா. இயேசுவே இயேசுவே
மகிமை ஒவ்வொருவருமே இந்த மாதம் நிழலிடட்டும். என்ன நான் செய்திடுவேன். 1000 பாடல்களும் 1000 பாடல்களும் என்னுயிர் காலம் என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்தி ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செய்திடுவேன், என்ன நான் செய்திடுவேன். 1000 பாடல்களும் என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன், ரட்சிப்பை உயர்த்திடுவேன். அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவே, எஸ் சத்தம், கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருமே சொல்லிக்கொண்டே இயேசுவே. எஸ் இந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேரட்டும். திரும்ப திரும்ப இயேசுவே மாதம் ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் தருகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த நாட்கள் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள தெளிவாய் அந்த வார்த்தையை, இல்லை இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திற்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்கிறதை இந்த மாதம் நீ காண்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். எவர்களுக்கு முன்பாய் நீ தாழ்ந்தாயோ, எவர்களுக்கு முன்பாய் அவமானப்பட்டாயோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த மாதம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தையை கூட கையை உயர்த்தி இந்த மாதம் அவருடைய கை உங்களை தாங்கிறத நீங்க பாப்பீங்க. இந்த ஜெபம் ஆரம்பித்த அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, இந்த மாதம் என் கரத்தை நீ பாப்ப. இந்த மாதம் கர்த்தருடைய கரத்தை நாம் பார்க்க போகும். இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்களுடைய குடும்பத்தின் மேல் இருக்கிறதை அந்நியர் பார்ப்பார்கள். இந்த மாதம் கர்த்தருடைய கரம் நீங்கள் செய்கிற அத்தனை வேலைகளிலையும் இருக்கிறதை அநேகர் பார்ப்பார்கள். இந்த மாதம் ஆண்டவருடைய பலத்த கரம் நம்மை கிருபையாய் வழி நடத்த போகிறது.
திருகரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளே முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினால் திருகரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்த. நம்புற ஆண்டவரே, உங்களை முழுக்க முழுக்க நாங்க நம்புற ஆண்டவரே. இந்த மாதம் நீர் எங்களை நடத்த போகிற பாதைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் காண போகிற அதிசயங்களுக்காக நன்றி. இந்த மாதமோட நெருக்கமான ஒரு வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே. விடுபட்ட ஜப வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கப்படட்டும். நன்றி. உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த 1ஆம் தேதி இந்த முதல் ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதம் சபையிலே நடக்கிற அத்தனை கூட்டங்களிலேயும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த வருடம் இந்த மாதம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆண்டவர் கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. இந்த மாதம் ஆண்டவரை தேடுவதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வேத புத்தகத்தை அதிகமாய் வாசித்து கர்த்தருடைய வழி நடத்துதலை இந்த மாதம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் இந்த மாதம் அவருடைய கரத்தின் நிழலினால் கர்த்தர் நம்மை மூட போகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவர்கள் இஸ்ரவேலர் எல்லாம் அறியும்படிக்கு, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே அநேகருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இந்த மாதம் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எவர்களுக்கு முன்பாக மேன்மைப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே நான் நம்புகிறேன் கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஜனங்களை குறித்து பயந்து போய் இருந்த ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பார்வை இந்த ஜோஷுவாவின் மேல படுகிறது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறார்கள். சிலர் ஜோஷுவாவை ரொம்ப சின்ன பையனா பார்க்கிறாங்க. சிலர் இவன் மோசைக்கு அசிஸ்டண்டா இருந்தவன் தானே அப்படின்னு பார்க்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஜோஷுவாவை குறித்து ஒரு ஒப்பீனியன் அப்படின்னா ஒரு பார்வை இருக்கிறது. அவர்கள்
அவர்கள் எல்லாரும் ஒரு விதத்திலே பார்க்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜோசுவாவை குறித்து மற்றவர்கள் பார்க்கிற பார்வையை அப்படியே தலைகீழாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கிற பார்வைகளை மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாதம் ஒன்று நடக்க போகிறது. உங்களை இதுவரையிலும் ஏதோ ஒரு விதத்திலே எப்படியோ பார்த்தவர்களுடைய பார்வைகளை மாற்றுகிற ஒரு தேவன் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் பார்த்த பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் பிசினஸை குறித்து மற்றவர்கள் பார்க்கிற பார்வையை கர்த்தர் இந்த மாதம் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா, நம்மை பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னை குறித்து பார்க்கிற பார்வையை நீர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை தியானிக்கும் போது விசேஷமாக வேதத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்க்கிற 3 விதமான பார்வையை கர்த்தர் எவ்வளோ அழகாய் மாற்றுகிறார் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய கப்பற் பிரயாணத்திலே சேதப்பட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றி ஆண்டவர் காப்பாற்றி அவங்க ஒரு டீமா இப்பொழுது கரையேறாங்க. அப்ப அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர்களை அன்போடு உபசரித்து அவர்களுக்கு குளிர் காய்வதற்காக ஒரு தீ மூட்டும் போது அதிலிருந்து ஒரு விரியன் பாம்பு அவனுடைய அந்த கையை கவ்வி கொண்டது. அப்போ எல்லாருடைய பார்வையும் அவன் மேல திரும்புது. அத்தனை பேர் இருக்கும் போதும் அந்த விரியன் பாம்பு ரொம்ப விஷம் உள்ளதா இருக்கிறதுனால எல்லாரும் அவனை பார்க்கும்போது என்ன பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, நீ கடல்ல இருந்து தப்பிச்ச அதான் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்க என்ன சொல்றதுன்னா, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். 6வது வசனம், அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் வீக்கம் கண்டு சடுதியிலே சாவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த கப்பலுக்கு தப்பிச்சு அவ்வளோ பெரிய காற்றுக்கு தப்பிச்சு இங்கே வந்துட்டான். இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, சாக போறான், இவன் முடிஞ்சு போறான், இவனுடைய ஓட்டம் முடிய போகுதுன்னு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒன்றும் நேரிடாததை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் ஒருவேளை
இந்த மாதம் நீங்க முடிஞ்சிருவீங்கன்னு உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவுதான், இவனுடைய ஓட்டம் இதோட முடிய போகுது, இந்த பிசினஸ் இதோட முடிய போகுது, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த மாதத்தோட முடிய போகுது. நீ 2025 நீ தாண்ட மாட்ட, இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்க தாண்ட மாட்டீங்க. இவனுடைய கதை இனி எழும்ப போறதில்லை. அந்த கடையை மூடுவாங்க, அந்த தொழிலை மூடுவாங்க, அந்த குடும்பம் இந்த வருடம் மூட போகிறது. யார் உங்களை பார்த்து நினைத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? முடிவதிலே துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் நமக்கு முடிவை கண்டிப்பாக இன்னொருத்தர் தீர்மானிக்கவே முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் ஒரு முடிவை அவர்கள் நிர்ணயம் பண்ணினாலும் அவர்களுடைய முடிவை தலைகீழாய் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை வாழ வைக்கிற ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஒன்று நடக்க போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், உன்மேல் வெறுப்படைந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவன் முடிந்து விடுவான், இவன் முடிய போகிறான், இவனுடைய காரியம் முடிய போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நட்டவரும் உன்னை உருவாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவரும் இந்த காரியத்தை ஆரம்பிக்க பண்ணுகிறவருமாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் முடிந்து போக போவது இல்லை. கர்த்தர் முடிவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் முடிவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். தாவீதினுடைய மகன் அப்சலோம் தாவீதிற்கு விரோதமாய் எழும்பி ராஜ்யபாரத்திலேயே போய் உட்கார்ந்துட்டான், அப்பாவுடைய சேர்லையே போய் உட்கார்ந்துட்டான். அப்போ ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறாங்க, நீ அப்பாவுடைய சேர்ல உட்கார்ந்தா மட்டும் போதாது, நீ போய் அப்பா கல்யாணம் பண்ணுன அந்த ராணிகளுடைய மத்தியில நீ இருந்தேன்னா அவ்வளவுதான், அதற்கு பிறகு ஒன்னு அதுல இருந்து பிரிச்சிடவே முடியாதுன்னு சொன்ன உடனே அப்சலோம் அதையும் செய்தான். அப்ப எல்லாரும் தாவீதை அப்படியே பார்க்கறாங்க. பார்த்தா தாவீதுனுடைய ராஜ்யபாரம் அப்படியே முடிஞ்சிருது. அவ்வளவுதான், தன்னுடைய மகன் தன்னை கொன்றுவானோ, தன்னுடைய பிள்ளை தன்னை கொன்றுச்சுன்ற அந்த அற்ப பேர் வரக்கூடாதுன்னு இதுவரையிலும் எதற்கும் பயப்படாத தாவீது செருப்பு போடுறதுக்கு கூட அவனுக்கு டைம் இல்லை. அவனுடைய வீட்டிலே இருக்கிற அந்த செருப்பை காலில் போடுறதுக்கு கூட அவனுக்கு நேரம் கொடுக்கல. ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளவு எதிரிகள், அவ்வளவு பயம். செருப்பு கூட போடாம கொஞ்சம் பேரை தான் கூட கூட்டிட்டு அவன் வனாந்திரத்துக்கு நேராக ஓடுகிறான். ஏன்னா அவ்வளவுதான், என்னை முடிச்சிருவாங்க. சுத்தி இருக்கிறவர்கள் நினைத்தார்கள் அவ்வளவுதான், தாவீதுனுடைய ராஜ்யபாரம் முடிந்தது, அவனுடைய பிள்ளை வந்து உட்கார்ந்துட்டான், இனி அவனை அந்த ராஜ்யபாரத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கவே முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் மறுபடியும் தாவீதை அந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தார், அந்த ராஜ்யபாரத்திற்கு கொண்டு வந்தார். கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அவங்க உங்களை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு முளையை எழும்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சில நாற்றுகளை நடும்போது முளைக்காததை பார்த்து சிலர் இனி திழுக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் நம்புகிறேன், பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உன்னை குறித்து பார்க்கிற பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன். உன் பிள்ளைகளை குறித்து பார்க்கிற பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பார்க்கிற அந்த பார்வையை நான் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சோ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஆமென். என் குடும்பத்தை முடிய பண்ணுவதற்கு ஒருவராலும் முடியாது. யாரோ ஒருத்தரிடத்திலே ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். தகப்பனாரே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. தாயே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல இல்ல, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை முடியலன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய எதிர்காலம் முடியல, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய ஊழியம் முடியல, உன்னுடைய முயற்சிகள் முடியல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாஸ்டர், நான் முடிஞ்சிட்டனோ? சுற்றி இருக்கிற நிறைய சொந்தங்கள் அப்படிதான். இந்த விளக்கு அணைய போகிறது, இந்த மெழுகுவர்த்தி அணைய போகுது, இதுக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்த மாதத்தில் ஒரு கரத்தை நான் பார்க்கிறேன். அது தேவனுடைய கரம். அப்படியே அணைந்து போகிற அந்த விளக்கை அப்படியே பொத்தி, அப்படியே இந்த காற்று அதன் மேல் படாதபடிக்கு அவருடைய கரத்தை கொண்டு அந்த காற்றை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறேன். ஓ ஹalleluya! இதோ அந்த காற்று முடிகிறது. ஆனால் அந்த விளக்கை அணைப்பதற்கு அந்த காற்றுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அந்த காற்று கடந்து போயிற்று. அந்த விளக்கு மறுபடியும் அது துளிர் விட்டு எரிந்து அநேகருக்கு பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ அணைவாய் என்று நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் கரத்தின் நிழலினால் மூடி அந்த பிரச்சனைக்கு பாதுகாத்து, அந்த போராட்டத்திற்கு பாதுகாத்து, நான் உன்னை மறுபடியும் எரிய செய்வேன். நீ அணைந்து போக முடியாது. நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, Thank you Jesus, Thank you Jesus. என் மேல் இருக்கிற பார்வைகளை மாற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் முழுவதும் நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை புடிச்சிட்டு நீங்க ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, என் மேல் இருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். எப்படி வேணாலும் அவங்க பார்க்கலாம். அவங்க கண்ணு என்னத்தை பார்க்குது? அவங்க கண்ணு நம்முடைய வெளி தோற்றத்தை மட்டும்தானே பார்க்கும், நம்முடைய முயற்சியை மட்டும்தானே பார்க்கும். நம்மை அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறோம், எப்படி செய்கிறோன்றதை மட்டும்தானே பார்க்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய எதிர்காலத்தையே பார்க்கிற கர்த்தர். ஆமென். தாவீதினுடைய தகப்பனார் அவனை ஆடு மேய்க்கிறவராக தான் பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் அவனை பார்க்கும்போது இஸ்ரவேலுக்கு கிங்கா பார்க்கிறாரு, ராஜாவா பார்க்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களை குறித்து பார்க்கிறத குறித்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. பரலோகத்தினுடைய பார்வையே வேற. இயேசு உங்களையும் என்னையும் குறித்து பார்க்கிற பார்வையே வேற. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. இந்த மாதம் அதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அது நடக்க போகிறது. ஆமென் என்று நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, தேங்க்யூ ஜீசஸ். முடிந்த என் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு கர்த்தர், முடிந்த என் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தி, எஸ் லார்ட், ஹalleluya. இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நான் பார்க்கிறேன், முடிஞ்சிரும்னு பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும், இல்ல என் பிள்ளைய நீங்க அப்படி பார்க்க வேண்டாம், என் பிள்ளைய நீ அப்படி பார்க்க முடியாது, நான் முடிகிறதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் அணைகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய ஒரு வைராக்கியம் இந்த இடத்துல அப்படியே மூடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தருடைய வைராக்கியம் நிக்குது. என் பிள்ளைய முடிகிறதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு கர்த்தர் நிற்கிறார். இயேசு நிற்கிறார். அவர் உங்களுக்காக நிற்கிறார், உங்க குடும்பத்திற்காக நிற்கிறார். இல்ல முடிஞ்சு போவது இல்லை, முடிஞ்சு போவதில்லை. முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி, எத்தனை பேர் என்ன அழிக்க நினைச்சாலும் உங்க தயவுள்ள கரம் என்னோடு கூட இருக்கிறதுனால யாரும் என்ன அழிக்க முடியாது. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முழு பலத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தரப்போறார். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி. எங்களை துவங்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை துவங்க பண்ணுகிற கர்த்தர்.
எங்களை துவங்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை துவங்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆமென். அல்லேலூயா. நம்மேல் இருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். இந்த மாத ஆண்டவர் எப்படி நமக்கு தென்படுகிறார் அப்படின்னா, மனிதனுடைய பார்வையை மாற்றுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் அனுப்பினவரை, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பன உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் ஸ்தோஸ்தமாவான். 32 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். கிட்டத்தட்ட 38 வருஷமாய் வியாதி உள்ள ஒரு மனுஷன். பொதுவாக நம்ம யாராவது ஒருத்தர் நெடுநாட்களாக ஹாஸ்பிட்டலில் போனோன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம நிறைய பேர் தங்கும்போது பக்கத்து பெட்டில் யாராவது இருந்தால் நம்ம கண்டிப்பாக அவங்கள விசாரிப்போம். என்ன விசாரிப்போம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு விசாரிப்போம். நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு விசாரிப்போம். ஒருவேளை அவர்கள் நான் இந்த மாதிரி 1 மாதமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு நிறைய பேருக்கு அவங்க மேலே என்ன வரும் அப்படின்னா, ரொம்ப பரிதாபமாக இருக்கும். 1 மாதமாக பெட்டில் இருக்கிறீங்களா? அப்போ 6 மாதமாக இந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறீங்களா? அப்போ இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷனை அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப பரிதாபமாக பார்க்குறாங்க. என்னப்பா, உனக்கு 38 வருஷமாவாப்பா வியாதி? 38 வருஷமாவாப்பா இந்த வியாதியோட போராடி கொண்டிருக்கிறாய்? அவனுக்கு குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. இவன் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறான். பாருங்களேன், அந்த கரையில் பொதுவாக ஒரு வியாதிஸ்தர் நிறைய பேர் கூடுகிற இடத்துல நிறைய பேர் அந்த இடத்துல பிஸ்னஸுக்காக வருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். பெதஸ்தா குளம் என்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாளிலே அது ஒரு பெரிய ஹீலிங் நடக்கிற, அற்புதம் நடக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. அதனால பல ஊர்களிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் இந்த பெதஸ்தாவுக்கு நேராக கால்நடையாய் நடந்து வந்தார்கள். பொதுவாக இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. எந்தெந்த இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குதோ பாருங்க. குழந்தை பாக்கியத்திற்காக சில கடவுள்கள்
அப்படி இருக்காங்கன்னு சொல்ற அந்த விக்கிரக கோயில்கள் பாருங்க, அந்த கோயில்களில் ஜனங்கள் வந்து நடையாய் நடந்து போவார்கள். பலாயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே போய் வந்து சாமி தரிசனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த காலத்தில் இந்த பெதஸ்தா குளம் என்கிறது பெரிய அற்புதம் நடக்கிற இடம். அதனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க வியாபாரம் பண்றவங்க, அங்க டூருக்காக வர்றவங்க, வியாதிஸ்தர்களை கூட்டி கொண்டு வர்றவங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை முன்னாடி கொண்டு விடுறோம் நாங்க, அப்படி அங்க பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர். இவர்கள் எல்லாரும் இந்த மனுஷனை எப்படி பார்த்தாங்கன்னா, இத்தனை நாளா நீயும் இருக்கிற, நீயும் முயற்சி எடுக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில இந்த நோய் உன்னை விட்டு போகலையப்பா, இந்த பிரச்சனை உன்னை விட்டு போகலையப்பா. அவங்கெல்லாம் அவனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பரிதாபமாய் பார்த்தார்கள். ஆனா ஆண்டவர் அந்த ஒரு மனிதனுக்காக கர்த்தர் கடந்து வந்து அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இப்போ அத்தனை பேருடைய பார்வையும் கர்த்தர் எப்படி மாத்துறாருன்னா, பரிதாபமா பார்த்த அத்தனை பேரும் ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த மனுஷனை கர்த்தர் மாற்றினார். இந்த மாதம் உங்கள் மேல் என் மேல் இருக்கிற மனிதர்களுடைய பார்வைகளை மாற்றுகிற கர்த்தர். இரண்டாவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை பரிதாபமாய் பார்த்த அத்தனை மனிதர்களுடைய பார்வையும் கர்த்தர் ஆச்சரியமாய் பார்க்க வைக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை பரிதாபமாய் பார்த்தவர்கள், உங்க குடும்பத்தை பரிதாபமாய் பார்த்தவர்கள், ஆமேன், உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பரிதாபமாய் பார்த்தவர்கள், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன், நான் உன்னை நடத்துவதை அவர்கள் பார்ப்பார்கள், உன்னை கை தூக்கி விடுகிறதை அவர்கள் பார்ப்பார்கள். இனி உன்மேல் பரிதாபமாய் பார்க்கிறவர்களை மாற்றி கர்த்தர் ஆச்சரியமாய் பார்க்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை செய்வோம், இந்த மாதம் கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் பார்க்க வைக்க போகிறார். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஆச்சரியமா பார்க்க போறாங்க. உங்க பிள்ளைய கர்த்தர் ஆச்சரியமா பார்க்க வைக்க போறாரு. இல்ல இனி யாருமே உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். அந்த உதவியை கர்த்தர் அனுப்புவார், அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்தில் பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை பரிதாபமா பார்க்கறது நிறைய நேரத்தில் நமக்கு பிடிக்காது. பாருங்க, உடல்ல சில ஊனமாய் இருக்கிற ஊனமுற்ற சிலர் வந்து நம்ம அவங்கள அப்படி ட்ரீட் பண்றதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்க அப்படி விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நிறைய அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். யாருமே இந்த உலகத்தில் இருக்கிற 90% மக்கள் தங்கள் மேல் யாரும் பரிதாபம் பார்க்கிறத விரும்ப மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவரும் வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் இருக்கிற பார்வையை நான் மாற்றப் போகிறேன். ஆமேன். பாடையை தூக்கிட்டு முன்னாடி போகும்போது பின்னாடி அழுது கொண்டிருக்கிற அந்த அம்மாவை பார்த்து எத்தனை பேர் பரிதாபப்பட்டிருப்பாங்க. சரி, இருந்தது ஒரு பையன், அந்த பையனையும் இந்த அம்மா மரணத்துக்கு கொடுத்துட்டாங்களே. ஆனா வேதம் சொல்லுது, கொஞ்ச நேரத்திலேயே கர்த்தர் பரிதாபமாய் பார்க்கிற கண்கள் ஆச்சரியமாய் கர்த்தர் பார்க்க வைத்தார். நான் நம்புகிறேன், இந்த மாதம் அற்புதம் நடக்கும், இந்த மாதம் அற்புதம் நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க மேல யாரும் பரிதாபமா பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளாலே வந்த அந்த தீமையினால உங்களை பரிதாபமா பார்க்கிற அளவிற்கு ஆண்டவர் விட மாட்டார். என்ன பரிதாபமா பார்த்துருவாங்களோ பாஸ்டர்னு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தை பிடிச்சோம் கர்த்தர் ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு, உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை நடப்பதாக, இந்த வார்த்தை நடப்பதாக, இந்த வார்த்தை நடப்பதாக. ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலே சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லும் போது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை எப்படி பார்த்திருப்பானா, ரொம்ப பரிதாபமா பார்த்திருப்பான். நீ இவ்வளவு நல்லவனா இருக்கியா, இவ்வளவு நல்லவனா இருந்தும் உனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? நான் கூட பாரு, எனக்கு கடவுளை யாருன்னே தெரியாது,
ஆனா அவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்தின்படி 3 நாள்ல அவனுக்கு அற்புதம் நடக்குது. சில நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கும், நமக்கு நம்ம ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்காது. அதை பார்த்து அவங்களே சொல்றாங்க, சார் நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு நல்லது நடந்துருச்சு, ஆனா உங்களுக்கு பாருங்க சார் கடவுள் இப்படி சோதிக்கிறாரே சார். அப்ப நமக்கு வருத்தமா இருக்கும். இதே நிலைமை யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? யோசேப்புக்கு இருந்துச்சு. யோசேப்பை பார்க்கும்போது இவர் தான் அவனுக்கு புத்தியே சொன்னவர், அவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கத்தை கொடுத்தவர் இவர். ஆனா போகும்போது அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன சொல்லிட்டு போவான்னு நினைச்சிருக்கீங்க? அவன் ஜெயிலில் இருந்து வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? சார் கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல மனசுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வெளியே சொல்லுங்களேன். அப்போ யோசேப்பினுடைய மனசுல என்ன நினைப்பான்னு தெரியுமா? ஏண்டா நீ எல்லாம் பரிதாபப்படுற அளவுக்கு நான் உனக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னேன், ஆனா நீயே இன்னைக்கு என்ன பார்த்து என்ன பண்ற? பரிதாபப்படுற அளவுக்கு. ஆனா ஒரு நாள் வந்தது, யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு முன்னாடி நிக்கிறான். எப்படி நிக்கிறான் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் டைரக்டா பார்வோனுக்கு தகப்பனாய் கொண்டு வந்து நிறுத்தினான். அவனுடைய கண்ணை ஆச்சரியப்படுற அளவிற்கு இல்ல, ஏளனமாய் அல்ல, உயர்ந்த ஸ்தானத்துல. இந்த பலிபீடத்துல நான் நின்று இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது முழு இருதயத்தோட பிரசங்கம் பண்றேன், ஒரு பெரிய நம்பிக்கையோட பிரசங்கம் பண்றேன். ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்றாரு. இனி உங்க பிள்ளைங்க மேல பரிதாபப்படுற அளவிற்கு கர்த்தர் விடப்போவது இல்லை, விடப்போவது இல்லை. இந்த பைக்கு கூட நான் ஒருத்தலையா பாஸ்டர், இந்த பைக் ஓட்டும் போது கூட நிறைய பேர் என்னை திரும்பி பார்த்து பரிதாபப்படுறாங்க. எனக்கு யாருமே பரிதாபப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டேனே. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து உனக்கு ஏன்பா இந்த வார்த்தை என்னால தாங்கிக்கவே முடியல பாஸ்டர். என் பிள்ளைய பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படும் போது எனக்கு அதை தாங்கிக்கவே முடியல பாஸ்டர், என்னால தாங்கிக்கவே முடியல பாஸ்டர். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கரத்தை பிடிச்சு இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மேல இருக்கிற பார்வையை நான் மாத்துவேன், உன் பிள்ளை மேல இருக்கிற பார்வையை நான் மாத்துவேன், உன் எதிர்காலத்தின் மேல இருக்கிற பார்வையை நான் மாத்துவேன், உன் தொழில் மேல இருக்கிற பார்வையை நான் மாத்துவேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்மேல் மனிதர்கள் பார்க்கிற அந்த பார்வையை நான் மாற்றுவேன். யார் உங்களை பரிதாபமாய் பார்க்கிறார்களோ அவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். யார் உங்களை நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களை வளர பண்ணுகிற ஒரு நாள் வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் ஆமென் என்று ஆமோதித்து, முழு பலத்தோடு ஆமோதித்து, இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி, இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி, இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவர், 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 நீ நல்லவர், 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 நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இப்ப கைய மேல உயர்த்தி, காக்கும் அல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல
நேபுகாத்நேச்சர் ஒரு மிகப்பெரிய ராஜா, மகா பெரிய பாபிலோனை கட்டின ராஜா. ஆனா ஒரு சின்ன பெருமையினால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த நேபுகாத்நேச்சரை தண்டிக்கிறார். ஆண்டவர், நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு நீ மிருகங்களோட சஞ்சரிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா அவனுடைய உடம்புல முடியெல்லாம் வளர்ந்து இப்போ ராஜாவா இருந்த ஒரு கிங், ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய கழுத்துல ஒரு கயிறை கட்டி ஒரு ஒரு குட்டி அடிச்சு அதுல மாடு மாதிரி கட்டி இருக்கிற அந்த சூழ்நிலைய நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த அந்த சீனை நீங்க முன்னாடி கொண்டு வந்து பாருங்களேன். அந்த ரோட்ல நடக்கிறவங்க, அந்த தெருவில் போறவங்க மாடு மாதிரி கட்டப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து எவ்வளவு படுவாங்க. சார், எவ்வளோ பெரிய கிங்கா இருந்தவர், எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தவர், இந்த மாதிரி இந்த ஆளுடைய இந்த மனுஷனுடைய நிலைமை ஆயிருச்சே. பரிதாபம்ப்பா, உன் நிலைமை இப்படி ஆயிருச்சே. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இப்படி பாதையில வழி நடத்துவார். இது செஞ்சது மனுஷன் இல்லை, ஆண்டவர் தான் செஞ்சாரு. ஒரு உயர்ந்த இடத்துல இருந்த மனுஷனை கர்த்தர் எல்லாவற்றையும் இறக்கிட்டு அவனை எங்க வச்சாருன்னா கீழே உட்கார வச்சாரு. எல்லாம் பரிதாபப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் மேல் இருந்த அந்த தண்டனையினுடைய காலம் முடிஞ்சது உடனே மறுபடியும் அவர் எப்படி ஆயிட்டாராமா, எப்படி கிங்கா ராஜாவாய் முன்பு இருந்தாரோ அதே போல மறுபடியும் அவர் ராஜாவாய் மாறினார். அவனுடைய பிரதானிகள், அவங்கள சுற்றி இருந்த அத்தனை பேரும் நீ மாடா இருந்தவன் தானே, ஆடா இருந்தவன் தானேன்னு சொல்லல. முன்பு எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதை விட அதிகமாய் அவனுக்கு கீழ்ப்படுகிற அளவிற்கு கர்த்தர் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிற்க வச்சார்ல. அந்த தேவன் தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நேபுகாத்நேச்சாரை பரிதாபமாய் பார்த்தது போல உங்களை பார்க்கிறவர்கள் மத்தியிலே மறுபடியும் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் அவர் இருக்கிறார். சூழ்நிலையை கண்டிப்பா மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் உனக்கு இழந்ததை திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை விட்டு போனது மறுபடியும் உன்னை வந்து சேரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கொஞ்ச காலம்தான், இது டெம்பரவரி தான். கர்த்தர் யாரோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், இந்த பாதையை குறித்து எவ்வளவேனும் நீ சோர்ந்து போகாத. இந்த பார்வை உனக்கு கொஞ்ச நாள் தான் உன்னை பரிதாபமா பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் தான் உன்னை இல்லாதவன் என்று பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் தான் உன்னை குறைவா பார்ப்பாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நீ இழந்ததை உனக்கு தருவேன், உன்னை விட்டு போனதை உனக்கு தருவேன், அந்த மகிமையை உனக்கு தருவேன். அன்றைக்கு உங்களை குறித்து பரிதாபமாய் பார்த்த அவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்மேல் ஆச்சரியப்படுற அளவிற்கு உன்னை நான் மாற்றுவேன். என்மேல் மனிதர்கள் வைக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். என்மேல் மனிதர்கள் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த மாதம் மனிதர்கள் என்மேல் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். இந்த மாதம் மனிதர்கள் என்மேல் பார்க்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம். ஆமென். 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன்.
அந்த மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாள் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யூதர்களை அங்கு இருக்கிற அந்த எதிரிகள் எல்லாம் பார்க்குறாங்க. என்னன்னா, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் எல்லாரும் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று எல்லா இடத்துலையும் வாசிக்கப்பட்டுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி இது இத்தனாம் தேதி இன்ன டேட்டில் இவனுக்கு நடக்க போகுது அப்படின்னு அவங்க மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாளிலே அவர்கள் நினைச்சது இல்லை, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, உங்களுக்கு இப்படி நடக்கும்னு யார் பார்த்துட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பார்த்ததற்கு எதிர்மறையாய் உங்களும் என் வாழ்க்கையிலே நடத்தி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இவனுக்கு இப்படிதான் நடக்கும், இவனுக்கு இப்படிதான் நடக்கும், இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்க போகுது, இந்த குடும்பத்திற்கு இப்படி நடக்க போகுது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். அவங்க நினைத்தது போல அல்ல, மாற்றமாய் நடக்கும், மாற்றமாய் நடக்கும். அவர்கள் நினைத்த தீர்ப்பு அல்ல, அந்த தீர்ப்புல ஒரு மாற்றம் வரும். நம்புறவங்க ஆமோதிக்கிறவர்கள், இந்த அவர்கள் நினைக்கிறது மாதிரி தீர்ப்பு வராது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த ரிசல்ட் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவர்கள் நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல, கர்த்தருடைய நினைவு வித்தியாசமானது. அவர்கள் நினைத்தது நடக்க போவது இல்லை, அவர்கள் நினைத்தது நடக்க போவது இல்லை, எதிரிகள் நினைத்தது நடக்க போவது இல்லை. காரியத்தை மாறுதலாய் நம்புறவங்க கைகளை மேல தட்டி, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மை. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தண்ணீரை ரசமாய் மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாட்டை பாட போறோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ஹல்லேலூயா ரத்தமாய் மாற்றின கர்த்தர், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர், இந்த மாதம் எனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென், ஹல்லேலூயா. தண்ணீரை தண்ணீரை ரத்தமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா
உன்னை நான் மேன்மைப்படுத்தினேன். ஸோ 3 பார்வையை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்பர் 1, முதலாவதாக மனிதர்கள் நம்மேல் பார்க்கிற முதல் பார்வை, முடிஞ்சிட்டா அப்படின்னு நினைக்கிற பார்வையை கர்த்தர் மாற்றி ஒரு துவக்கத்தை நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமே. நம்மேல் இருக்கிற பரிதாபமான பார்வையை மாற்றி நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கிற, இதுதான் நடக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கிற அந்த பார்வையை மாற்றி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் இருக்கிற உன் சொந்தத்தினுடைய பார்வையை நான் மாற்றுவேன். உன்மேல் இருக்கிற உன் எதிரியினுடைய பார்வையை நான் மாற்றுவேன். உன்மேல் இருக்கிற உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய பார்வையை நான் மாற்றுவேன். நம்மேல் இருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை என்னுடைய குடும்பத்திற்குரியது. இந்த மாதம் ஆண்டவர் அப்படியே கர்த்தர் செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் மேல் இருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். என் மேல் இருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இது உங்களுக்கான வார்த்தை. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. உங்கள் மேல் மனிதர்கள் பார்க்கிற பார்வையை இதோ மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். முழு பலத்தோட இந்த வார்த்தை என் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறதற்காக நன்றி. இந்த மாதம் நிறைவேற போகிறதற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் மேல் பார்க்கிற பார்வைகளை மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர். ஓ, இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற மாதம். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கிற பார்வையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இவன் முடிஞ்சிருவான், இவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாகவும் என்னை துளிர்க்க பண்ணுகிற, என்னை வளர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க, ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை வளர்த்துகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் பரிதாபமாய் பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. பரிதாபப்பட்டு இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு பரிதாபப்படுறவர்களுக்கு முன்பாய் என்னை ஆச்சரியமாய் பார்க்க வைக்கிற கர்த்தர் தன்னுடைய மனதில் ஒன்ன பிக்ஸ் பண்ணி, இவனுக்கு இப்படிதான் நடக்க போகுது, நம்ம பார்க்க போறோம்னு சொல்றவங்க மத்தியில அந்த பார்வையை, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நம்புறவர்கள் முழு பலத்தோடு ஆமென். என்மேல் என் சத்துரு வைத்திருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர், என் எதிரி வைத்திருக்கிற பார்வையை மாற்றுகிற கர்த்தர். நன்றியப்பா, நன்றி. முழு பலத்தோட நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எதிர்க்கிறவர்கள் முன்பு, தள்ளினவர்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. எதிர்க்கிறவர் மத்தி, தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக எதிர்க்கிறவர் முன்பிலும், தள்ளினவர்கள் மத்தியில், தள்ளினவர் பந்தி ஆயத்தப்படுத்தி, பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனமணி சேர்ந்து இயேசுவே, இயேசு
உயர்த்தி சொல்லுவோம். மாதத்தினுடைய இந்த முதல் நாள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில் நிற்கிற பிள்ளைகள், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் நீர் சொன்ன வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படியே நடக்கட்டும். இந்த மாதம் எங்கள் பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் என் தேவனுடைய கரம், என் கர்த்தருடைய கரம், என் ஆண்டவருடைய கரம் இந்த மாதம் அவர்களை வழி நடத்துகிறதை அவர்கள் கண்கள் காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மாதம் விபத்துகள் வேண்டாம் ஆண்டவரே, துர்ச்செய்திகள் எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. இந்த மாதம் நல்ல செய்தி அவங்க குடும்பத்தில் பேசப்படட்டும், சந்தோஷ செய்தி அவங்க குடும்பத்தில் பேசப்படட்டும். நெடுநாட்களாக காத்திருக்கிற அந்த நல்ல செய்தி இந்த மாதம் எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்திலே அது நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் எங்க பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற ஆசீர்வாதம் எங்க பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும் சாமி, இருக்கட்டும் சாமி. நன்றி அப்பா. இந்த மாதம் கர்த்தர் திருச்சபையை பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை இந்த மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து முடிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பொக்கிஷ சாலையை, வானத்தை கர்த்தர் திறப்பீராக ராஜா. ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே, நீர் அதை செய்து முடிக்கிறதற்காக நன்றி அப்பா, கோடி நன்றி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்தில் பின்பாக இருந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நித்திய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தொடருவதாக ராஜா. ராத்திரி பகலாய் ஆலயத்திற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்று நடக்கிற பவர் கான்ஃபரன்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளை நடக்கிற 2 ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாலை ஆண்டவரே தந்தை பெர்க்மன்ஸ் அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி ஒரு பெரிய குருசேடாய் மாறுவதாக ராஜா. ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அணி திரண்டு அப்படியே வருவார்களாக. அந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் போதே அப்படியே ஹீலிங், அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. நாளைக்கு ஆண்டவரே இது கம்ஃபர்ட் சர்ச் அப்படின்ற பேர் அல்ல, இது ஒரு பெதஸ்தா, இது ஒரு குணமாக்கும் மையமாய், சுகமாக்கும் மையமாய் கர்த்தர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.